எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா சிங்கப்பூர் கார்டன் பை தி க்ளவுடு ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இதுக்கு வந்து மேகம் காடுங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். இது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிங்கப்பூர் இந்த கார்டனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு மென்மையான சிங்கப்பூரின் மிகவும் மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்று கார்டன் பை தி இது உலகின் மிகப்பெரிய கண்ணாடி குவி மாடங்கள் மற்றும் அற்புதமான தாவரங்கள் கொண்ட ஒரு தாவரியல் பூங்கா. இங்கு செல்லும் ஒவ்வொரு வியந்து போகும் வகையில் அமைந்துள்ளது. இந்த தோட்டம் இயற்கையாகவும் அழகாகவும் நவீன கட்டமைப்பும் ஒன்றாக இணைந்துள்ளது. உலகின் மிக பெரிய கண்ணாடி குவி மாடங்கள் இங்கு உள்ளன. இங்கு வெப்பமண்டலம், மழைக்காடுகள் மற்றும் மத்திய கரைக்கடல் தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன. உயரமான மரங்கள் மற்றும் அருவிகள் கொண்ட ஒரு உயிரியல் பூங்கா, சன்ஃப்ளவர் ஃபர்மர் சூரியகாந்தி மலர்கள் நிறைந்த ஒரு அழகான பகுதி. இரவு நேரங்களில் ஒளி விளக்கால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பகுதி சவுண்டு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. அமைதியான பகுதி என்னும் சொல்லலாம். குவி மாடங்கள் பார்வையாளர்களிடம் வெப்பமண்டல மழைக்காடுகள் மற்றும் மத்திய தரைக்கடல் தாவரங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். நடக்கலாம், உயரமான மரங்களை மற்றும் அருவிகளை பார்வையிடலாம். சன்ஃப்ளவர் ஃபர்மில் புகைப்படம் எடுக்கலாம். சூரியகாந்தி மலர்களுடன் புகைப்படம் எடுக்கலாம். இரவு நேர நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். ஒளி விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். கடற்கரை ஓரத்தில் ஓய்வெடுக்கலாம். இங்கு நுழைவு கட்டணம் இங்கு சிங்கப்பூரில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு 10 வெள்ளி தான். அதே வெளிநாட்டிலேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வரவங்களுக்கு அவங்களுக்கு 24 வெள்ளி, சில்ட்ரன்ஸுக்கு 14 வெள்ளி. இது மாதிரி இருக்குது. பாருங்கள். இங்கே சிங்கப்பூரில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி இடத்துக்கு பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நான் போகிற இடம் ஃபுல்லாகவே உங்களுக்காக எடுத்து நான் போடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் போகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அதனால் எங்கெங்கே எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இப்போ ஊர்லேருந்து இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களெலாம், ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், உங்கள் ரிலேட்டிவ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிங்கப்பூர் சுற்றுலாவை பற்றி வீடியோ மட்டும்தான் இதில் போடுவேன். எல்லோரும் பார்த்து மகிழ்ச்சி அடையணும், அது ஒரு எண்ணத்தினால தான் இதை நான் செய்கிறேன். பாருங்கள், இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், லைட்ஸ்லாம் வச்சு. நான் இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை பாருங்கள், பூவை பாருங்கள், ஆர்கிட்டுங்க. இது இந்த பூவெல்லாம் சூரிய ஒளியில் வளராது. குளிரான பிரதேசத்தில் தான் வளரும். அதுவும் இந்த சிங்கப்பூர் சைனீஸ் நியூ இயர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நேரங்கள்லாம் வச்சு வீட்டில் கொண்டு அழகாக வச்சுருப்பாங்க. அழகுக்கு அழகு தாங்க. அது மாதிரி இயற்கையான பொருளும் நம்ம வீட்டில் இருந்தோன்னா அது ஒரு மன மகிழ்ச்சி தானேங்க. அதனால் எல்லாம் வாங்கி அவங்க வீட்டில் வைப்பாங்க. இந்த லைட்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர்காரங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குங்க. ஏன்னா அவங்க என்ன நடக்க போகுது, இன்னொரு 25 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது, அதுக்கு அட்வான்ஸாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலேயே அதை செஞ்சு வச்சு செய்வாங்க. அதுலேயும் ஒன்று தான் இது நான் நினைக்கிறேன். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. பாருங்கள், நம்மளோட மக்கள் எல்லா கண்ட்ரிலேருந்து வராங்க. பாருங்கள், பார்த்து ரசித்து எவ்வளோ உட்காந்துருக்காங்க பாருங்கள். குழந்தைகள்லாம் எப்படி விளாட்றாங்கன்னு பாருங்கள். இதை பாருங்கள், நான் சொன்னேன்ல உயரமான மரங்கள்லாம் இருக்குது, ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா தாவரங்களும் இருக்குங்க. அப்புறமேலுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இது உள்ளே நான் போகும்போது ஒரு அழகான ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க, மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள். அப்புறமேலுக்கு என்ன சொல்கிறதுன்னா, நான் கிட்டத்த போகும்போது ஒரு என்னது வாசனை வந்ததுங்க. அது இயற்கையான வாசனை, அதுவும் மூலிகை வாசனைங்க. அந்த மூலிகைலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். எப்போ அருமையாக இருக்குங்க. நீங்கள் நம்பலையா? நீங்கள்னா பாருங்கள்.
அதனால் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வாசனை உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றேன். ஓகேவா? அதை பாருங்கள் எப்படி தோரணம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் போய் நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு இதை மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணம் பாருங்கள். அப்புறமேலுக்கு வந்து நம்ம வந்து மழை பெய்யறதை பார்க்க போகிறோம். நீங்களும் என்னங்க மழை பெஞ்சு நின்றுருச்சா? அதை பாருங்கள், குளம் கட்டிடுச்சு பாருங்கள். இது வந்து இயற்கையான மழை இல்லைங்க, இது வந்து செயற்கையான மழை. இது வந்து எல்லாம் ரசிக்கணுங்கிறதுனால அவங்க செயற்கையாக உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பெஞ்சதுன்னா மழை அப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு ஃபீலு, அந்த சாரல் அதோட சவுண்டு அப்படி தான் இருக்கும். அதே ஃபீலு தான் இங்கேயும் உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்மளோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். அந்த ஒளி விளக்கு மட்டும் எப்படி தான் இவங்க டிசைனிங் பண்ணி அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மலருக்குள்ளே அந்த பூவுக்குள்ளே அந்த லைட்டை செட் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கொடி கொடியாக தொங்குது இல்லைங்க, அது வந்து செயற்கையானது இல்லைங்க, அது வந்து இயற்கையான அது ஒரு வகையான கொடிகள் மலர்கள் பாருங்கள். இதெல்லாம் இயற்கையானது, ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா இதை மாதிரி சிங்கப்பூரை பற்றி சுற்றுலாத்தலங்கள் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் போய் நான் வீடியோ போடுறேன். அது யாருக்காகனா உங்களுக்காகவும் என்னோடய மன நிம்மதிக்காகவும் இந்த இடத்துக்கெல்லாம் போய் செய்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இதிலே 2 பாகம் இருக்குது. இது முதல் பாகம். இன்னொரு இடமும் இருக்குது இதுக்குள்ளேயே. இதை பாருங்கள், இது வந்து 3D அனிமேஷன் சொல்லுவாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். குழந்தைகள்லாம் எவ்வளோ அழகாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக அந்த சின்ன குழந்தைய பாருங்கள். அதை தொட்டு பார்க்குறது அவங்க அவங்க அவங்களோட ஃபாதர்னு நினைக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பட்டாம்பூச்சி பாய். நன்றி, வணக்கம்.